உடல் எடை குறைக்கிறதுக்காக நிறைய பேர் வாக்கிங் போவாங்க. பட் வாக்கிங் போய் போய் அவங்களுக்கு உடல் எடை குறையவே குறையாது. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, அந்த வாக்கிங்ல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி வாக் பண்றது நல்லது. ஸோ வாக் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ அப்படி வாக்கிங் பண்ணியும் வெயிட் லாஸ் ஆகல அப்படின்னாக்க, அதுக்கு 5 ரீசன்ஸ் மெயினா இருக்கு. ஸோ அந்த 5 ரீசன்ஸ் என்னங்கிறத ஒண்ணா நான் சொல்றேன். நீங்க அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, தயவுசெய்து இதெல்லாம் சரி பண்ணீங்க. இதெல்லாம் சரி பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னா, நல்லாவே உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோவா வாக் பண்றது. ஸோ ரொம்ப ஸ்லோவா வாக் பண்றது அப்படின்னா, நம்ம வாக் பண்ணுவோம். வாக் பண்ணும்பொழுது கூட யாராச்சும் வராங்கன்னா, அவங்கள்ட்ட பேசிட்டே வாக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பேசிட்டே வாக் பண்ணும்போது, நம்ம வாக்கிங்ல ஒரு ஸ்பீடு இருக்காது. ஸ்பீடு இல்லாம நம்ம வாக் பண்றது நல்லதான்னா, நல்லதுதான். அது பாடிக்கு ஒரு மூவ்மெண்ட்ஸை கொடுக்கும். பட் வெயிட் லாஸ் நடக்குமானா நடக்காது. எப்ப வெயிட் லாஸ் நடக்கும் அப்படின்னாக்க ஜோன் 2 ட்ரைனிங் சொல்லுவாங்க. ஜோன் 2 ட்ரைனிங் அப்படிங்கிறது நீங்க கேஷுவலா இப்போ நான் பேசுற மாதிரி பேச முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பேசுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் பிரீத்திங் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரணும். அதாவது பல்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 110ல இருந்து 130 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பல்ஸ் ரேட் இருக்கும் போது நீங்க வாக் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு பாடியில் உள்ள ஃபேட் மெட்டபாலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஸ்பீடு கம்மியாக ஒர்க் பண்ணீங்கனாலும் அப்போ குளுக்கோஸ் தான் எனர்ஜியாக யூஸ் ஆகும். ஃபேட் எனர்ஜியாக யூஸ் ஆகாது. ஸோ வெயிட் லாஸ் நடக்காது. ஸோ ஒரு இன்டென்சிட்டி நல்லா வச்சுக்கிட்டு ஒரு பிரிஸ்கான ஒரு வாக் பண்ணீங்கன்னா மட்டும்தான் வெயிட் லாஸ் நிறைய நடக்கும். காமனாக பண்ணுற ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்க, நிறைய பேர் வீக்கெண்ட்ல மட்டும் வாக்கிங் போவாங்க. வீக் டேஸ்லாம் வாக் பண்ணவே மாட்டாங்க. இல்லைன்னா எப்பயாச்சும் ஒரு நாள் தான் வாக்கிங் போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வச்சிருந்தோம்னா வெயிட் லாஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம், வாக்கிங் மட்டும் தான் நமக்கு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, அந்த வாக்கிங் வாரத்துக்கு 5லேருந்து 6 நாளாச்சும் பண்ணணும். அப்போதான் அது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அக்கேஷனாக போகிறது, வாரத்துக்கு ஒரு நாள் போகிறதெல்லாம் ஹெல்ப் பண்ணுமானா பண்ணாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க மாத்திடுங்க. எப்படி 5லேருந்து 6 நாள் போகலாங்கிறத பிளான் பண்ணுங்க. மூணாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டதுமே வாக் பண்ணாம போய் அப்படியே உட்கார்ந்துருது, இல்லைன்னா படுத்துறது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது இது ஹெல்ப் வாக்கிங் போயிட்டு வந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமானா பண்ணாது. ஸோ நீங்க வாக்கிங் போய் ஒரு வெயிட் லாஸ் பண்ணிடுறீங்க காலையில, அப்புறம் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டுதான் உடனே போய் ரெஸ்ட் எடுத்துறீங்க, இல்லைன்னா உட்காந்துடுறீங்க அப்படின்னாக்க, அப்போ பாடி சீக்கிரமா ஃபேட் ஸ்டோரேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நீங்க சாப்பிட்டதும் உடனே தூங்கக்கூடாது, உடனே உட்காரக்கூடாது. ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கணும், இல்லைன்னா லைட்டா ஒரு மூவ்மெண்ட்ஸ் பாடி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க காலையில போன வாக்கிங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த வெயிட் லாஸ் உங்களால மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைன்னா அப்ப என்ன ஒரு ஃபேட் பேன் ஆச்சோ அந்த ஃபேட் இங்க அக்குமுலேட் ஆகும். ஸோ பெட்டரான அப்ரோச் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, நீங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வாக் பண்ணுங்க, ஏதாச்சும் வேலை செய்யுங்க, ஏதாச்சும் ஒரு பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா போதும். 4வது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வாக் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலா அவங்க நடக்கிறத விட ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் காலைல போய் நடக்கிறது, இல்லைன்னா 10 கிலோமீட்டர் நடக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு நான் இங்க நிறைய வாக்கிங் போயிட்டேன், அதனால இந்த ஏதாச்சும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவா சாப்பிடுறது. ஸோ சாப்பிட்டு அந்த பாடியில எவ்வளவு ஃபேட் மெட்டபாலிஸ் ஆச்சோ அதை அப்படியே இந்த ஃபுட்டை சாப்பிட்டு இம்ப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஸோ வாக்கிங் போறீங்க அப்படின்னா, வாக்கிங் போகும்போது வெயிட் லாஸ் நடக்குமானா கண்டிப்பா நடக்கும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலாம் பண்ணியிருக்கேன். ஸோ எத்தனை கிலோமீட்டர் வாக் பண்ணாங்க 1 கிலோ வெயிட் லாஸ் பண்ண முடியும், 1 கிலோ ஃபேட்டை கரைக்க முடியும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். பட் இங்க ஃபேட் லாஸ் நடக்கும் போது கலரி டெஃபிஷியன்சி, கலரி டெஃபிசிட்ல வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வாக்கிங் போயிட்டோம் அப்படிங்கிறதுனால கலரி சர்க்குலேஷன்ல இருக்கணும் அப்படின்னாக்க வெயிட் லாஸ் நடக்காது. ஸோ வாக்கிங்கும் போகணும், அதே நேரத்தில் கேலரிஸும் நம்ம மெயின்டைன் பண்ணணும், கலோரி டெஃபிஷியன்சி வச்சுக்கணும். ஸோ அப்போதான் எங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். எக்ஸ்ட்ரா வாக்கிங் போனதுனால எக்ஸ்ட்ரா சாப்பிட்டோம் அப்படின்னாக்க ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 5வது முக்கியமான விஷயம், சில பேர் வாக் பண்ணி ஒரு 5-6 கிலோ குறைச்சிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கவே நடக்காது. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, ஒரே பேட்டர்ல ரொம்ப வருஷமா ஒரே மாதிரி வாக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஹெல்ப் பண்ணுமானா பண்ணாது. ஃபர்தரா உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கணும் அப்படின்னாக்க, நீங்க என்ன ஒரு வாக்கிங் ஸ்பேஸ்ல போயிட்டு இருக்கீங்களோ அந்த ஸ்பேஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். இப்படியா உங்களுடைய இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ வாக் பண்ணிட்டு நீங்க நல்லா வாக் பண்ணி ஓரளவு கால் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு அப்படின்னாக்க, ஒரு ஸ்லோ ஜாகிங் போகலாம், இல்லைன்னா இன்க்ளைன் எங்கேயாச்சும் இருக்குன்னா மேலே படியேற மாதிரி, இல்லைன்னா ஒரு ஏத்தமா இருக்கிற ஏரியாவில் வாக் பண்ணலாம், இல்லைன்னா ட்ரெட்மில்ல போய் வாக் பண்ணலாம். ட்ரெட்மில்ல இன்க்ளைன் வச்சு வாக் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுடைய இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஃபர்தரா ஃபேட் லாஸ் நடக்கும். ஸோ
ஒரே மாதிரி பேட்டர்ல ரொம்ப வருஷமா வாக் பண்ணோம்னா ஒரே வெயிட்டா அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ நீங்க வந்து இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ண தான் ஃபேட் லாஸ் வந்து மொபிலைஸ் ஆகும். ஃபர்தரா வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரெகுலரா வாக் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் எனக்கு வெயிட் லாஸாக நடக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 5 தவறுகள் என்ன பண்றாங்கிறது நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான சொல்யூஷனும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு முக்கியமான வீடியோஸ் இப்போ நிற்க